இப்போ உங்க பையன்கிட்ட பேசுனேங்க. சரிப்பா. சொன்னாருங்களா? சொன்னாருப்பா. பணம் எத்தனை கொடுப்பீங்க? பணம் எத்தனை கொடுப்பீங்கன்னு கேக்குறீங்களாமா? அது அவங்க கரெக்டா எங்களுக்கே ஓட்டு போட்டா ஒரு 5000 ரூபாய் கொடுப்போம். உங்களுக்கு ஏதோ போடுறது எங்களுக்கு அதுதான்மா, நீங்க வருஷம் வருஷம் ஓட்டு எங்களுக்கு தான் போடுவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுங்க. எங்க கட்சிக்காரங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா தம்பியை பார்த்து பேசினேன். நீங்க எங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு சொன்னாரு, எங்களுக்கே தெரியும். எங்களுக்கே போடுங்களா, எங்களுக்கே ஓட்டு போடுங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஜெயிச்சுக்குவீங்க. நான் ஜெயிச்சிருங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ செலவு பண்ணி இருக்கிறீங்கல்ல, அதனால தாராளமா நீங்க தான் ஜெயிப்பீங்க. சரி சரிங்கம்மா. எவ்வளவு வேணும் உங்களுக்கு? எவ்வளவோ செலவு பண்றேன். உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். 10,000 கொடுத்துருங்க. எத்தனை ஓட்டுக்குங்கம்மா? 2 ஓட்டு. ஒரு ஓட்டு 5 10,000 ரூபாய் கொடுக்கணுங்கிறீங்க. இட்லி பாத்திரம், பீரோ, கட்டெல்லாம் தரோம். முழங்கைக்கே கொடுத்துருங்க. அதெல்லாம் மகன் எனக்கு கொடுத்துருவாங்க. அப்படிங்களா? உங்களுக்கு வேணுங்களா? அதெல்லாம் கொடுக்கறதுங்களா? எல்லாமே கொடுத்துருங்க. அப்ப வேற கட்சியா நீங்க? இல்ல உங்க கட்சியே தான். எங்க கட்சி தானுங்க. சரி சரி சரிங்க. எந்த கட்சின்னு தெரியுமா? எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? நீங்க சொல்றது கருணாநிதி கட்சி தானா? ஆமா. எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? பரவாயில்லையா? அவரு நல்லா செலவு பண்றாரு இல்லைங்க, அதனாலதான். அப்படிங்களா? சரி சரிங்க. நாங்க டிவி எப்பமா அந்த கட்சி தான். அப்படிங்களா? வீரா, கட்லு, டெம்போ எல்லாம் ஏத்தி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்களா? சரிங்களா? சரிங்க சரிங்க சரி. நான் இன்னும் 4-5 பேருக்கு போன் பண்ணணும். வைக்கட்டுங்களா? சரிங்க. சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கம்மா. ஜெயிச்சாதான் எங்களுக்கு சலுகை. சரிங்க சரிங்க.